Hey, hi, hello buddies. Welcome to Self Growth Diaries. ஸோ டுடே நாம் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபெபினோக்கி சீரிஸ் பற்றி நாம் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபெபினோக்கி சீரிஸ்னால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபெபினோக்கி சீரிஸோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் 0, 1 அண்ட் இதுக்கப்புறம் தான் ஃபெபினோக்கி சீரிஸே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபெபினோக்கி சீரிஸ்ன்றது என்னென்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸை ஆட் பண்ணி தேர்ட் நம்பராக கொடுக்கும். இப்போ 1 0 + 1 1 தேர்ட் நம்பர் 1. இப்போ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர், இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அடுத்து ஒரு தேர்ட் வேல்யூ தேர்ட் நம்பர் தரும். ஸோ இப்போ இதுதான் தேர்ட் நம்பர், இப்போ இது செகண்ட் நம்பர், இது ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ இந்த மாதிரி தான் ஃபெபினோக்கி சீரிஸ் போயிட்டே இருக்கும். 3 5 8 8 5 13. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நாம் கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா இந்த ஃபெபினோக்கி சீரிஸில் நம்மளுக்கு எந்த நம்பர் வரையும் தேவை அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி இந்த நம்பர் வரையும் எனக்கு ஃபெபினோக்கி சீரிஸ் அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம் ஜாவா மூலமாக. ஸோ வாங்க ப்ரோக்ராமில் போயிடுவோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து Notepad++ யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஐடி இருந்தால் அதையும் யூஸ் பண்ணுங்கள். அது ஐடினா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அது வந்து VS கோடு, எக்லிப்ஸு, இன்டெலிஜ் இந்த மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நல்ல ப்ராக்டிஸ் வாங்கணுன்றதுக்காக இதை நான் யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் வாய்ட். இப்போ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மெத்தட் வந்து ஃபைண்டுன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மெத்தட் ஃபைண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எந்த நம்பர் வரையும் வேணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்க போகிறேன். எனக்கு ஒரு 5 நம்பர் தான், 5 நம்பர் சீரிஸ் வந்தாலே போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இன்ட்டு ஃபஸ்ட் நம்பர்னு கிடையாது, இது நம்ம ரெஃபரன்ஸ்க்காக ஃபஸ்ட் நம்பர் வந்து -1. இப்போ இது எப்படி நான் எதுக்காக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபெபினோக்கி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 0லேருந்து. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து 0 வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அதை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இன்ட்டு S = 1. இப்போ பாருங்கள் -1 + 1 0 ஆகிடுதா. தேர்ட் நம்பரை நான் 0ன்னு நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபெபினோக்கி சீரிஸை. ஏன் இப்போ இந்த F1 S1 கொடுத்தேன்னு உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா -1 + 1 0 ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் லூப்பில் போயிடுறேன். லூப்பில் என்னன்னா இன்ட்டு I = 0. I வந்து நம்பரை விட சின்னதாக இருக்கணும். அப்புறம் I++ இன்க்ரிமெண்டேஷன் கொடுத்துட்டு இப்போ இது உள்ளதான் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தேர்ட் நம்பர் தான் வேணும், அதை தான் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் செகண்ட் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான். இப்போ பாருங்கள் எத்தனை தடவை ஐட்ரேஷன் ஆகுதோ அத்தனை தடவை மாறிட்டே இருங்க. நான் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறேன். எனக்கு தேர்ட் நம்பர் தானே பிரிண்ட் ஆகணும், அப்போ அதுதானே ஃபெபினோக்கி சீரிஸு. ஸோ நான் வந்து தேர்ட் நம்பர் கொடுத்துக்கிறேன் இங்கே. இங்கே என்ன இருக்குன்னு பாரு. இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா T = F+S. F+Sனா 0. ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 0ன்னு தரும். Tயில் தேர்ட் நம்பர் வந்து 0ன்னு தரும். அதாவது நம்ம ஃபெபினோக்கி சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறது 0 1 1 2 3 5 இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ இதுக்காக தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து 0ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஐட்ரேஷனில். இப்போ அடுத்து செகண்ட் ஐட்ரேஷன் போனோம்னா இப்போ எனக்கு வந்து இங்கே இருக்கிற செகண்ட் இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நம்பராகவும் தேர்ட் நம்பர் 0ன்றது எனக்கு வந்து செகண்ட் நம்பராகவும் ஆட் ஆகி ப்ளஸ் அடுத்து வந்து தேர்ட் நம்பர் ஒன்று தரணும், 1ன்னு தரணும். ஸோ அதுக்காக தான் திரும்பவும் நான் F வந்து Sன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் வந்து எனக்கு 1, செகண்ட் நம்பர் வந்து இப்போ 0 இருந்துச்சா 0. ஸோ 1 + 0 திரும்ப இங்கே எப்படி திரும்ப ஐட்ரேஷன் I = 1ன்னு ஆகும்போது ட்ரூ ஆகும். ஏன்னா I வந்து இங்கே பாருங்கள் I வந்து 1ன்னா 1 வந்து 5 விட கம்மி. ஸோ இது வந்து திரும்ப லூப் ஆகும். அப்போ வந்து T = இப்போ Fல வந்து 1ன்னு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ F வந்து இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து F = 1ன்னு கொடுத்துட்டேன். அதாவது Sல வந்து 1ன்னு இருந்துச்சு. ஸோ அதை Fல போட்டேன். அடுத்து Sல வந்து 0ன்னு இருந்துச்சு. அதாவது Tல வந்து 0ன்னு இருந்துச்சு, அதை நான் வந்து Sல அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் அடுத்த ஐட்ரேஷன் வரும்போது T = இப்போ வந்து T = என்ன ஆச்சுன்னா 1 +
0 இப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது இப்போ இங்கே வந்து திரும்ப 1 வரும். இப்போ எஃப் ஈக்குவல் டு எஸ். இப்போ எஃப் வந்து எஸ், இப்போ எஸ்ல என்ன இருக்குது 0 இருக்குது, அது வந்து ஃபர்ஸ்ட் போயிடும். எஃப் ஈக்குவல் டு இப்போ அடுத்த ஐட்ரேஷன் வந்து 0ன்னு மாறிடும். செகண்ட் இப்போ இந்த ஐட்ரேஷன் வந்து 0ன்னு மாறிடும். இதில் வந்து தேர்ட் நம்பர் நம்மளுக்கு வந்து 1 கிடச்சிது, திரும்ப 1 வரும். திரும்ப இது லூப் ஆகும்போது 2 மாறும் இது. ஸோ இப்போ 2 ட்ரூ. ஸோ திரும்ப வரும். திரும்ப வந்து எஃப் வந்து என்னதுன்னா 0. இப்போ எஸ் வந்து 1. திரும்ப தேர்ட் வேல்யூ வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து இங்கே திரும்ப எஸ் வந்து 1 இருக்கா, கீழே பாருங்க 1 இருக்கா, அது 1ன்னு போட்டுரும். அதுக்கப்புறம் மேலே டி வந்து 1 தான். ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போ திரும்ப அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இப்போ இது 3 போகும்போது எஃப் வந்து 1, எஸ் வந்து 1. ஸோ இப்போ டி வந்து 2ன்னு கொடுக்கும். ஸோ இப்போ திரும்ப என்ன நடக்கும்னா இங்கே வந்து 2ஆக மாறும். ஏன்னா முன்னாடி ஐட்ரேஷனில் வந்து எஃப் வந்து எஸ்னா இப்போ இது இங்கே வந்து திரும்ப 1ஆக மாறும். இங்கே தான் 2ஆக மாறும். ஏன்னா டி ஈக்குவல் டு 2ன்னு நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டோம். எஸ் ஈக்குவல் டு டி. ஸோ டியோட வேல்யூ இங்கே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 வர வரையும் இது அப்படியே லூப் ஆகிட்டே இருக்கும். இது மாதிரி நம்ம வேல்யூ தந்துகிட்டே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நமக்கு வந்து என்ன இது கிடைச்சுன்னு பார்ப்போம். இந்த கமெண்ட்லாம் எடுத்துருவோம், ஏன்னா உங்களுக்கு குழம்பும். உங்களுக்கு இது புரியலன்னா அந்த கமெண்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி நான் பாஸ் பண்ணி அந்த இடத்தெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ஃபார் லூப் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆர்கியூ கிரியேட் பண்ணிட்டு இப்போ இது உள்ளதான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம கிளாஸ் நேம் ரெஃபரன்ஸ் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு திரும்ப அந்த ரெஃபரன்ஸ் நேம் மூலமா அந்த மெத்தடை கால் பண்ணணும். மெத்தடை கால் பண்ணியாச்சு. ஸோ அதில் இந்த கர்சர் கிட்ட இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்து சேவ் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஜாவா சி எபி டாட் ஜாவா எபி. இங்கே ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க பாருங்க, நம்ம கரெக்டாக வரல, என்னன்ட்டு பார்ப்போம். ஈக்குவல் டு 0, 0லேருந்து நம்ம கொடுத்துட்டோம். இங்கே பாருங்க, எஸ் வந்து திரும்ப நம்ம அந்த கமெண்ட்டோட அழைச்சிருக்கோம். ஸோ அதுதான் தப்பாகிருக்கு. நான் கமெண்ட்டை டீல் பண்ணும்போது இதை சேர்த்து டீல் பண்ணிட்டேன் போல. நீங்கள் சேவ் பண்ணல. சேவ் பண்ணிவிட்டு திரும்ப லூப் பண்ண, திரும்ப கம்பைல் பண்ணுற மாதிரி கம்பைல் ரன். இப்போ கரெக்டாக வந்திருக்கா. ஃபஸ்ட்டு வந்து டி வந்து 0, 1. இப்போ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 1. அப்புறம் இப்போ இந்த ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி 2. இந்த ரெண்டும் ப்ளஸ் பண்ணி 3. இப்போ 1, 2, 3, 4, 5 லெட்டர்ஸ் வந்திருக்கா, 5 நம்பர்ஸ் வந்திருக்கு. நான் இதை தான் கேட்டேன், நம்பர் 5 வரையும் எனக்கு வேணும்ட்டு. இப்போ நம்பர் 10 வரையும் வேணும்னு நான் சொல்கிறேன். அப்படியே 10 கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பாருங்க. இப்போ 10 கிடச்சிருச்சா. இப்போ பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 10 வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஃபிபனாக்கி சீரீஸை வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஸோ இது வந்து நிறைய இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ இது வந்து நல்லா பார்த்துட்டு போங்க. ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.